அண்மை செய்தியை பார்க்கிறோம். சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை போராட்டம் நடத்த உள்ளதாக அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதிமுக சார்பில் நாளை ராஜரத்தினம் ஸ்டேடியம் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டமானது மேற்கொள்ள உள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, அதிமுக தரப்பில் நாளை உண்ணாவிரதம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? சட்டப்பேரவையில் குறிப்பாக கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக கேள்வி நேரத்திற்கு முன்னதாகவே அதிமுக பேசுவதற்கான வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக அதிமுக 6வது நாளாக இன்று நடைபெற்ற சட்டப்பேரவையிலும் அமளியில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில் நேற்றே சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபடும் போதே ஒரு நாள் சஸ்பெண்ட் என்பது செய்யப்பட்டிருந்தது. மீண்டும் இன்றும் அமளியில் ஈடுபட்டிருந்த நிலையில் இந்த கூட்டத்தொடர் முழுவதுமாகவே அதிமுக எம்எல்ஏக்கள் அதே போல எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைவரையும் சஸ்பெண்ட் செய்வதாக சட்டப்பேரவையில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் நாளை ராஜரத்ன ஸ்டேடியம் முன்பாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற இருப்பதாக தற்பொழுது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அதிமுக தரப்பு நியாயங்களை சட்டப்பேரவையில் பேச விடாமல் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையிலிருந்து ஒட்டுமொத்தமாக ஒத்திவைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்த திட்டமிட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தொடர்ச்சியாகவே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரம் தொடர்பாக அதிமுக தரப்பில் பேசுவதற்கான நேரம் வழங்க வேண்டும். அதுவும் வினாக்கள் விடை நேரத்திற்கு முன்னதாகவே பேசுவதற்கான நேரம் என்பது வழங்கப்பட வேண்டும். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 6வது நாளாக நடைபெற்ற சட்டப்பேரவையிலும் கூட இன்றும் கூட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரையும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்த நிலையில் இதனை எதிர்த்து அதிமுக நாளை உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படுவதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. சட்டப்பேரவையில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு அதிமுக சார்பில் நாளை உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்ள உள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.